சார், நாங்க இங்க வடசென்னையில ராயபுர சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து வரோம். 9:45 இங்க கரண்ட் போயிடுச்சு சார். 9:45 போன கரண்ட் இப்ப என்னப்பா மணி 1:30 இருக்குமா? 1:30 மணி வரைக்கும் இன்னும் கரண்ட் வரல. நாங்க சம்பந்தப்பட்ட இபி ஆபீஸ கேக்குறப்போ ஒரு முறையான ரீசன் இல்ல. இப்ப நீங்களா போறீங்களா இல்ல நாங்க போலீஸ் கூப்பிட்டு உங்களை வெளியே அனுப்பணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. முறையா பதில் சொல்லக்கூடிய எந்த அதிகாரியுமே இந்த ஆபீஸ்ல கிடையாது. நாங்க தொடர்ந்து கேட்கறது கரண்ட் எப்போ சார் வரும்? 11th 10th 11th 12th படிக்கிற எக்ஸாம் படிக்கிற பசங்க இருக்கிறாங்க, வெண்டிலேட்டர் யூஸ் பண்ற பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, குழந்தைங்க பச்சிலம் குழந்தைங்க இருக்கிறாங்க, பக்கத்துல ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல், இந்த பக்கம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல். இவ்வளவு பேர் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சின்ன பகுதியில் மட்டும் 15,000 குடும்பம் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு ரீசனபிளான பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொல்ற பதில் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அதே இபி நாங்க ஒரு நாள் கரண்ட் பில்ல தாமதமா கட்ட ஆரம்பிச்சோம்னா அதுக்கான அபராத தொகை போடக்கூடிய இபி பொதுமக்கள் நாங்க ஒரு நுகர்வோருக்கு பதில் சொல்றதுக்கு இப்படி தயங்குறது ஏன்னு எங்களுக்கு தெரியல. சம்பந்தப்பட்ட இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஏஇஓ ஜேஇஓ இல்ல ஏடிஓ எந்த அதிகாரியுமே இந்த சம்பந்தப்பட்ட நிலையத்தில் இல்ல. அப்படி மீறி நாங்க சார் நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் நாங்க நுகர்வோர்னு கேட்டா எங்களை மிரட்டுறாங்க. நீயா போறியா இல்ல நாங்களா போலீஸ் கூப்பிட்டு குறிப்பிட்டு H1 போலீஸ் கூப்பிட்டு நாங்க விரட்டட்டுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. முறையான பதில் கிடையாது. நாங்க எல்லாருமே வெல் நாலேஜ்டு, இங்க இருக்கிற எல்லாருமே சோசியல் மீடியா யூஸ் பண்றோம். எங்களுக்கு நல்லாவே தெரியும் மணலியில அந்த எண்ணூர்ல இந்த பிளாஸ்ட் ஆன விஷயம் எங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் எங்களுக்கு கரண்ட் வந்துச்சு. சிட்டி ஃபுல்லா கரண்ட் கட்டுன்னு சொன்னாங்க. பாரிஸ்ல கரண்ட் வந்துருச்சு, ராயபுரத்துல கரண்ட் வந்துருச்சு, புளியந்தோப்புல கரண்ட் வந்துருச்சு. இங்க நம்ம நிக்கிற இடத்துக்கு ரைட் சைட்ல இருக்கிற ஓஸ்வால் டவர்ஸ் பணக்காரங்க இருக்கக்கூடிய பகுதியில எல்லாம் கரண்ட் வந்துச்சு. எங்களை மாதிரி தினக்கூலிக்கு அத்துக்கூலிக்கு வேலைக்கு போறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள், பிரெக்னெண்டா இருக்க லேடிஸ், வெண்டிலேட்டர் யூஸ் பண்ற பேஷண்ட்ஸுக்கு மட்டும் கரண்ட் வராது ஏன்னு கேட்டா எங்களுக்கு முறையான பதில் இந்த இபி எங்களுக்கு கொடுக்கல. அதனால இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் பொதுமக்களும் பச்சிலம் குழந்தைகளோட ரோட்டை மறிச்சிட்டாங்க சார். எங்களுக்கு கேட்கறது ஒண்ணுதான், கரண்ட் எப்ப வரும், கரண்ட் போனதுக்கான ரீசன் என்ன, கரண்ட் வந்துட்டு போதும் ஏன் காரணம். ஒன்னு கரண்ட் பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னா, கரண்ட் இல்லாம போயிடுச்சுன்னா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கடந்த ஒரு 4.5 மணி நேரமா நாங்க இங்க நின்றுகிட்டு இருக்கோம். கரண்ட் என்னங்க ஆச்சுன்னு கேக்குறோம். அவர் நாயை மதிக்கக்கூடிய அளவு கூட எங்களை மதிக்காம அவங்களுடைய சட்டத்திலே ரூல்லே இருக்கு, அரை மணி நேரத்துக்கு மேல உங்களுக்கு கரண்ட் போயிடுச்சுன்னா உங்களுக்கான பெனால்டி தொகையை இபி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரூல்ல இருக்கு. கொடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு அதெல்லாம் கூட வேண்டாம். எங்ககிட்ட வாங்கக்கூடிய பெனால்டி கூட எங்களுக்கு வேண்டாம். குழந்தைகளையும் பேஷண்டையும் வச்சிருக்க எங்களுக்கான தீர்வு கரண்ட் இப்ப வரைக்கும் வரல. இதுக்கான பதில் இப்ப வரைக்கும் எங்களுக்கு சொல்லப்படல. அப்படிங்கறதுனால பொதுமக்களா வேண்டியிருந்து நடந்தக்கூடிய இந்த போராட்டம் தான் சார். சுகைப்